அரசியல் பார்வையில் இன்று நாம் பார்க்க போறது, ஏற்கனவே நாம 2 எபிசோட்ல பார்த்திருக்கோம். ஒன்னு மத அரசியல் உலக அளவுல, இன்னொன்னு இஸ்லாமியத்துல எந்த அமைப்பு, கிறிஸ்துவத்துல எந்த அமைப்புக்கு நடுவுல இந்த போர் நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அதோட தாக்கத்தை நாம இப்போ பாரதத்துல நம்ம கேரளாவில் உள்ள இப்போ சமீபத்தில் நடந்த எலெக்ஷன்ல ரிசல்ட்ல நம்ம தெரிய வருது. திருவனந்தபுரம் ரிசல்ட்டாக இருக்கட்டும், கேரளாலே பொதுவாக நம்ம பார்த்தோம்னா இது வரைக்கும், இதுக்கு முன்னாடி உள்ள தேர்தல் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா சிறுபான்மையர்கள் அப்படின்னு சொல்லப்படுற இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் ஒன்றா இருந்து காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் தான் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த முறை என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பெரும்பான்மையான கிறிஸ்துவர்கள் இந்துக்கள் கூட சேர்ந்து பாஜகவோட ஆதரவை தேடி பாஜகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. பாஜக அந்த அளவுக்கு நிறைய இடத்துல ஜெயிக்கலனாலும் அந்த வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்கு. இப்போ இங்க கிறிஸ்துவர்கள் ஏன் பாஜகவுக்கு வாக்களிக்கிறாங்க? பாஜகவை மதவாதி கட்சின்னு தானே எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, ஹிந்துத்துவ கட்சின்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஏன் கிறிஸ்துவர்கள் அவங்களுக்கு போய் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறத நாம தெளிவா சிந்திச்சு பார்க்கணும். ஏற்கனவே நம்ம பார்த்தாப்ல உலக அளவுல கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நடுவுல தான் உலக அளவுல உள்ள போர். இந்துக்களை எவ்வளவுக்கு எவ்வளோ மதம் மாற்றுறாங்களோ, யார் மதம் மாற்றுறாங்களோ அவங்களுக்கு நம்பர் எண்ணிக்கை கூடும், அவங்களோட சதவீதம் கூடும். அதுக்காக தான் இந்துக்களை மதம் மாற்றுறாங்க அப்படிங்கிறத நாம 2 எபிசோட்ல பார்த்தோம். இப்போ இன்னொரு இதுலையும் நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னா, இந்த கம்யூனிஸ்ட்காரங்க சில இடத்துல ஜிஹாதிஸோடையும் கை கோர்க்குறாங்க. இதே கம்யூனிஸ்ட்காரங்க சில இடத்துல இந்த குருசேடர்ஸ், கிறிஸ்துவர்கள் யார் ஜிஹாதை எதிர்த்து போரிடுறாங்களோ அவங்களோடையும் இந்த இவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியன்ஸ் யார் பிற மதத்தோடையவர்களை மதம் மாற்றுறாங்களோ அவங்களோடையும் கை கோர்க்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இப்போ அதே தான் இங்கே கேரளாலையும். என்ன அப்படின்னா, இந்துக்கள் நிறைய பேர் மதம் மாற்றப்பட்டு இஸ்லாமியர்கள் ஆனாங்க. அதே நேரத்தில் நிறைய சர்ச்சஸ், இவாஞ்சலிக்கல் மிஷனரி ஆக்டிவிட்டீஸ் மூலமாக பல இந்துக்கள் கிறிஸ்துவர்களாக மதம் மாற்றப்பட்டாங்க. கடந்த ஒரு 100, 200, 300 ஆண்டுகளாகவே, அதுக்கு கொஞ்சம் மேலாகவே மதம் மாற்றப்பட்டாங்க. அப்போ இந்த சில நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட். இதுக்கு மேலே இருக்கிற இந்துக்கள் மதம் மாறாத தன்மையோட ஸ்ட்ராங்கான இந்துக்கள், நீங்கள் என்னதான் பண்ணுங்க, நாங்கள் ஹிந்துவாக தான் இருப்போம், நாங்கள் மதம் மாற மாட்டோம்னு சொல்கிற ஸ்ட்ராங்கான ஹிந்துக்கள். கொஞ்சம் வீக்காக இருக்கவங்க மதம் மாறி போயிடுவாங்க. யார் என்ன சொன்னாலும் அதை நம்பிட்டு போயிடுறது, சில லாபத்துக்காக போகிறது, சில பேர் பயந்து போகிறது. அப்போ இப்போ இருக்கிற இந்துக்கள் கேரளாவில் ஸ்ட்ராங்கான இந்துக்கள், இவங்களை இன்னும் மதம் மாற்ற முடியலை இந்த இஸ்லாமியர்களால், கிறிஸ்துவர்களாலையும். அப்போ இந்த இஸ்லாம் கிறிஸ்துவம் ரெண்டுமே இருக்கப்போ, கிறிஸ்துவர்களோட வே ஆஃப் இவாஞ்சலிக்கல் கொஞ்சம் சாஃப்ட் கோயிங்காக இருக்குது இஸ்லாமிய மதமாற்றத்தை காட்டிலும். ஏன்னா அங்கே கொஞ்சம் வன்முறையோட தான் மதமாற்றம்லாம் ஏற்படும். நம்ம மீனாட்சிபுரம் மதுரையில் உள்ள மதமாற்றம் இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். காஷ்மீரில் உள்ள மதமாற்றம் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அது எல்லாமே வன்முறையில், பயத்தில் மதம் மாற்ற வச்சது. இந்த இந்துக்களை எவ்வளோ முடியுமோ கிறிஸ்டியன்ஸாகவும் முஸ்லீம்ஸாகவும் மதம் மாற்றியாச்சு. இப்போது இவங்களை மாற்ற முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லவ் ஜிஹாது, லேண்ட் ஜிஹாத் இதெல்லாம் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் மேலே நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கடந்த சில ஆண்டுகளாக நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் இன்டர்நெட்டில், சர்ச்சில் உள்ள ப்ரீஸ்டெல்லாம் கிறிஸ்துவ பெண்கள் லவ் ஜிஹாதில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க, அவங்களெல்லாம் காப்பாற்றணும்லாம் அறிக்கை விட்டுருக்காங்க. அதே மாதிரி கிறிஸ்துவர்களோட நிலத்தை இந்த இஸ்லாமிய வக்ஃப் வாரியம்லாம் கைப்பற்றினப்போ அதுக்காக நின்னது காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ கிடையாது,
பாஜக தான் நின்றுருக்காங்க. அப்போ இந்த கிறிஸ்துவர்கள் தங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு, இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் கிட்டேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த கிறிஸ்துவர்கள் பாஜக கூட சேர்ந்து பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்க வந்திருக்காங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? உண்மையிலே மதவாத கட்சிகள் இந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் தான். பாஜக ஹிந்துத்வா ஹிந்துத்தன்மையை காப்பாற்றணும்னு நினைச்சாலும் தேசத்தின் மக்களாக கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் ஆபத்தில் இருக்கப்போ அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்காங்க. அப்போ உண்மையான அந்த செக்குலரிசம் அப்படிங்கிறது ஹிந்துத்வா கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறத நாம இந்த பாஜகவோட செயல்பாடு கேரளாவில் பார்த்தா நம்ம அது தெரிஞ்சுக்கிட முடியுது.